कालयलहरित्वमावन्नैः इन्द्रायाहितहस्रयल् अग्निर्विभ्राट्यवतवः वायुश्वेतसिकद्रुगः संवत्सरो विशोपन्नैः नित्यात्ययनगरास्तवा सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो सुब्रह्मण्यो. இந்த பந்தத்துக்கு 60 வருஷம் ஆச்சுன்னு சந்தோஷமா சொல்றேன். கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சத்தியத்தை பூர்த்தி பண்ணிக்கிறோம். அந்த சத்தியத்தை பூர்த்தி பண்ற காலத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? சங்கல்பம் அவாவாள் நீங்க ருத்ராவிடம் உள்ள சங்கல்பம் 1000 ஐஸ்வர்யம் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா எல்லா மனுஷியாலும் என்ன சங்கல்பம் பண்ணிட்டீங்க? இது வரைக்கும் ஏதோ உத்தியோகத்தை அங்கேயும் அலைஞ்சோம், இந்த குடும்பத்தை போட்டணும் பண்ணியாச்சு. இனிமேலையாலும் பகவான தியானம் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து அவாவா நினைக்கிறேன். ஆனா இந்த சங்கம் பிறந்த முதல் நாள்ல இருந்து பகவத் கிருபைக்காகவே ஏற்பட்டது. அப்படிப்பட்டதான ஒரு சங்கத்துக்கும் அத எப்படி ஆரம்பிச்சது? அம்பாள் இடத்துல இருந்து ஆரம்பிச்சது. காமாட்சி தாசர் ஆரம்பிச்சார். அம்மா என்ன பண்ணினா, என் குழந்தைய போட்டிருக்க போறோங்க. சுப்பிரமணிய சுவாமி என்ன வேதங்கள்ல சுப்பிரமணிய சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு சொல்றோம். அம்பாளுடைய சக்தி தான் வேலாக மாறி. திருச்செந்தூர்ல விசேஷமாக சுப்பிரமணிய சுவாமி தேவசேனாபதியா, தேவசேனாபதி அது ஒண்ணு இருக்கு, தேவசேனையுடைய ஆத்துக்காரர். ஆனா தேவதைகளுடைய சேனாபதியா அவர் என்ன பண்ணினா, அங்கே விசேஷமாக அரக்கர்களை கொள்வதற்காக யுத்தத்துக்கு போற. யுத்தத்துக்கு போகும் பொழுது சஹசிரண்ட போக்தா துவயாசூரநாமா, அங்க இருக்கக்கூடியதான சூரபத்மன் போன்ற அசுரர்கள் என்ன என் நிலையில இருக்கா? இப்ப நாம் இருக்கோமே இந்த பூமி, இது ஒரு லோகம். இந்த பூலோகத்துக்கு மேல 6 லோகங்கள் இருக்கா. புவஹா, சுவஹா, மகா, ஜனஹா, தபஹா, சத்தியம் அப்படின்னு 6 உலகங்கள் மேல இருக்கு. இதுக்கு கீழ் ஒரு 7 உலகங்கள் இருக்கா. அத்தல, வித்தல, சுத்தல, ரசாதல, தலாதல, மகாதல, பாதாளம். அத்தனையும் சேர்ந்தா ஒரு அண்டம்னு கணக்காம். இது போல 1000 அண்டங்கள் அவர் கையில இருந்துதான். அந்த சூரபத்மன் எப்படின்னு பாருங்க. ஏதோ பொம்பாயில ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் இருந்தா நான் ரொம்ப பெரியவன்னு நினைக்கிறோம். இப்ப என்ன சொன்ன, பிளாட் வாங்கறதெல்லாம் 2 BHK, 2 பெட்ரூம் தான் கட்டுறோம். ஒரு ஹாலுன்னு பேரு. அந்த ஹால்ல ஒருத்தர் கூட படுக்க முடியாது. கிச்சன்ல ஒருத்தர் போனா 2வது ஆள் வெளியில வர வேண்டியதுதான். வந்தா இன்னொருத்தர் போக முடியும். அவ்வளவு அழகா கிச்சன் கட்டிட்டு இருக்கோம். ஆனா சொன்னது மட்டும் அட்டாச்சு பாத்ரூம்னு சொல்றோம். இதுதான் நம்மளுடைய ஒரு சிவிலைசேஷன், நாகரிகம்னு இப்படி ஆயிடுது. ஆனா இதுக்கே இவ்வளவு கர்வப்படுறாங்க. 1000 அண்டங்கள் ஏகக்ஷத்திராதிபத்தியமா வச்சுட்டு இருந்தார் அவர். அவர் எவ்வளவு பலசாலி, எவ்வளவு ஒரு சக்தி, எவ்வளவு தபஸ் இருந்தது. அவனை கொல்லணும். ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் ஹிம்சை பண்ணிட்டு இருக்கான் இந்த சூரபத்மன்கிறவர்லாம். காரகாலம் இவாளை கொல்வதற்கு சாதாரண மனுஷியால முடியல, தேவதைகளால முடியல. எல்லோரும் சேர்ந்து பரமேஸ்வரனை தியானம் பண்றா. பிரம்மதேவன் தியானம் பண்ணும் பொழுது அவ பரமேஸ்வரன் போனா, பரமேஸ்வரன் சொன்னா கொஞ்ச நாள் காத்திருந்தோண்ட. ஏன்னா உங்களுடைய பாப்பா இன்னும் பழுக்கல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சுவாமி பிறப்பார். பிறந்து வளர்ந்து உங்களுடைய துன்பத்தை எல்லாம் நீக்குவார்னு சொன்னார். சரி காத்திருந்தார். அதுக்கப்புறம் பரமேஸ்வரனுடைய வீரியத்தினால கங்காதேவியத்துல விழுந்து அது அந்த வீரியமானது 6ஆ பிரிஞ்சு நாணல் காட்டுல வளர்ந்துதான். அதனால சர வன பவ. சரம்னா நாணல். இந்த நாணல் காட்டுல தனியா பிரிஞ்சு விழுந்தது. அது அங்கே இருந்த கன்னியாகுமரிகள்லாம் கொண்டார் வழிதேவன் அப்படி விசேஷமா வந்ததுன்னு சுப்பிரமணிய சுவாமியுடைய திவ்யமான சரித்திரம். அவர் இங்க இருந்து திருச்செந்தூர் போய் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார். அம்ப போடுறார். அம்ப போட்டா அங்கிருந்து ஒரு அம்பு வந்து எங்கன்னு அங்கே சூரபத்மன் ஒரு அம்பு போடுறார்.
இவருக்கு எங்கே சூரபத்மன் இருக்காருன்னு தெரியல. அப்பொழுது என்ன பண்ணினா, எங்கிருந்து சத்தம் வருதோ அந்த இடத்துல போட்டார். ரொம்ப சத்தவேதின்னு பேரு. ஆனா என்ன ஆச்சுன்னு, அவர் அதுக்குள்ள மாயினால அந்த அண்டத்துல இருந்து இன்னொரு அண்டத்துக்கு போயிட்டார். இப்ப என்ன ஆச்சு, அவர் போடுற அம்புகள்லாம் சுப்பிரமணிய சுவாமி மேல தான் விழறது. ஆனா இவர் போட்ட அம்பு ஒண்ணுமே விழல. என்னடா பண்றது, என்ன பண்ண முடியும்? இப்ப அவர் எங்க இருக்கான்னு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல அம்மாவை வைத்து நமஸ்காரம் பண்ணினா, சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாளுக்கு மனதை பண்ணும் பொழுது, அம்பாள் விசேஷமாக தன்னுடைய கையில இருக்கக்கூடிய ஒரு வேலை தயார் பண்ணி கொடுத்தாதான். அந்த வேலுக்கு என்ன மதிப்பென்னு, சிவனுடைய திரிசூலமும் அம்பாளுடைய ஆசிரமும் சேர்ந்தது வேல். இது வரைக்கும் வேற எந்த தெய்வத்தினுடைய கையிலையும் இந்த வேலு கிடையாது. மற்ற ஆவகைகள்லாம் ஆயுதங்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த வேலுங்கிறது சிவசக்தி சாமரஸ்யமான ஒரு ஸ்வரூபம். அந்த வேலை கொடுத்த நீ இதை உபயோகப்படுத்த, இதனால அவனை ஜெயிச்சு கொள்ளலாம் அப்படின்னு அனுகிரகம் பண்ணி கொடுத்தாங்க. அதனாலதான் அதுக்கு வெற்றி வேல்னு பேர். ஜெயசக்தின்னு சொல்றது சம்ஸ்கிருதத்துல. அப்படி அந்த ஜெயசக்தியை வெற்றி வேலை கொடுத்தா, அந்த வேலை கொண்டு வந்து சூரபத்மன் மேலையும் தாரகன் மேலையும் போட்டதுமே என்னாச்சுன்னு, அவருடைய மாயையெல்லாம் போயிடுது. அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுது. இனிமே 2 நிமிஷத்துல கொண்டு விட்டார். இந்த சக்திக்கு என்ன, சுப்பிரமணிய சுவாமின்னு அவர் கையில இருக்கக்கூடியதான வேல் சாட்சாத் ஆதி பராசக்தியினுடைய ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான் அந்த சுப்பிரமணியம் யாருன்னு, பிரம்மத்துக்கு தான் சுப்பிரமணியம் பேர். வேதாந்தங்கள்ல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா யோகேதனி சங்குஹாயம் பரமேத்யோ மன்ன அப்படின்னு எந்த இதய குகைக்குள்ள இருக்கோ அந்த தத்துவமானது சைத்தன்யமானது, எதனால் தங்கள் கண்களால் பார்க்கிறீர்களோ, காதுகளால் கேட்கிறீர்களோ, காலால் நடக்கிறீர்களோ, எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்களோ, இதுக்கு ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியதான ஆத்யா சக்தி, அதான் பிரம்மம். அந்த பிரம்மம் எங்க இருக்குன்னு, உமக்குள்ள இருக்கு. வேற எங்கேயோ தேட போட வேண்டாம். காசிக்கு போகணும், கேதாருக்கு போகணும், இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம் போறதுக்கு. உங்க இதயத்திலே போகலாம். திருவள்ளிக்கேணிக்கு வந்து இந்த சங்கத்துக்குள்ள வந்தாலே பார்க்கலாம் எங்க இருக்க. உங்க இதயத்துல இருக்க. குஹாயாம் நிகிதா, குகையில இருக்க. அதனால்தான் அவருக்கு குஹான்னு பேரு. நானும் கண்ட பிறந்ததுனால சரவண பவன்னு பேரு. குகையில இருக்கிறதுனால குஹன்னு பேரு. சாட்சாத் பிரம்ம வடிவமா இருக்கிறதுனால பிரம்மண்யம்னு பேரு. பிரம்மசப்தத்துக்கு மேல சுவார்த்தேயம் பிரம்மண்யம். அதுக்கு மேல என்னன்னா சகுணமான ஒரு உருவத்தோட இருக்க. வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாததான உருவத்தை இருந்த போதிலும் எல்லோரையும் அனுகிரகிக்கணும், எல்லோருடைய மனசையும் கவரணும் எனக்கூடியதான எண்ணத்துல அவர் என்ன பண்ணினாரா, உருவத்தை எடுக்கிறாரா. அப்படிப்பட்டதான் 12 புஜங்களோட அழகா ஒரு உருவத்தை எடுத்துட்ட. அப்படிப்பட்டதான ஒரு உருவத்தை எடுத்த உருவத்துக்கு சுப்பிரமணியம்னு பேர். அதனால பிரம்மண்யங்கிறது வேதாந்தங்கள்ல சொல்லக்கூடியதான தத்துவம் தான் சுப்பிரமணிய சுரூபமாக இருக்குன்னு, சகுணமாகவும் நிர்குணமாகவும் இருக்கக்கூடியதான தெய்வம். அப்படிப்பட்டதான அந்த தெய்வத்தை வேதாந்தங்கள்லாம் சேர்ந்து போற்றக்கூடியதான ஒரு தெய்வத்தை, அம்பாளுடைய பரிபூர்ணமான கட்டாட்சத்தை அடைந்ததான ஒரு தெய்வத்தை, சிவசக்தி சாமரஸ்யமாக இருக்கக்கூடியதான அந்த தெய்வத்தை வேதாந்தங்கள்ல உபனிஷத் பாஷ்யங்கள்லாம் எழுதி, சூத்திர பாஷ்யங்கள்லாம் எழுதி, அதுக்கு மேல கீதா பாஷ்யங்கள்லாம் எழுதி எல்லோருக்கும் ஆத்ம தத்துவம் இன்னதுதான் இந்த பிரதிபாதனம் பண்ணின பகவத்பாதால் சாட்சாத் பரமேஸ்வர அவதாரமா இருக்கிறவர். இது ஏதோ ஒரு இடத்துல மகான்கள் மட்டும் படிச்சா போராது. சாதாரணமான இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த தத்துவமானது புரியணும் என்பதற்காக பல பிரகரணங்களை இருக்கிற அவர் ஸ்தோத்திரங்களை எல்லாம் பண்ண தொடங்கினார். அப்படி திருச்செந்தூருக்கு வந்ததுமே அவருக்கு ஒரு ஆனந்தமான ஒரு நிலை. ஏன்னா இந்த திருச்செந்தூர்ல ஒரு விசேஷமாக இருக்க என்னன்னா, அந்த சுவாமி அங்கே கடற்கரையில இருக்காராம். கடற்கரையில இருக்கும் பொழுது என்னன்னா, அந்த நீங்க மனுஷனுடைய ஒரு ஆசை என்ன, சம்சாரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா துன்பங்களும் இவன் விட்டு போகணுங்கிறதுக்காகத்தானே. அதற்காகத்தான் நீங்களும் கடற்குள்ள விழுந்து சம்சார கடல்ல விழுந்து தத்த வச்சுட்டு மேல வரணுமா வர முடியாத அப்படின்னு அவஸ்தைப்பட்டு. நான் கரையில இருக்கேன். கரையில இருக்கிறவனால்தான் சேத்துல மாட்டின்றவன தூக்க முடியும்.
ஏன்னா சேத்துல மாட்டிட்டு இருக்கிறவன் ரெண்டு காலையும் சேத்துல விழுந்துருக்க, ஒரு கால் அழுத்தி வச்சா தான் இன்னொரு கால் எடுக்க முடியும். மறுபடியும் அந்த காலை எடுக்கணும்னு அதை அழுத்தி வைக்கணும். என்ன சார் அங்கேயே இருந்துட்டு இருக்க? அப்ப கரையில இருக்கிறவங்க தான் தூக்க முடியும். நானும் கரையில இருக்கேன். நான் சாதாரண குரு இல்ல, ஜெகத்குரு மட்டும் இல்ல, நான் சிவனுக்கே குரு. ஓங்கார தத்துவத்தை பிரணமார்த்தத்தை சொன்னவன் நான். ஆகையால் யதாமத் சந்நிதானம் கதாமானவமே பவம் போதிபாரம் கதாஸ்தே ததைவா. யதா மத் சந்நிதானம், என்னுடைய சமீபத்துக்கு யார் வந்தாலோ, எந்த மனுஷியார், அவனுக்கு இது தெரியணும் அது தெரியணும், நான் ஆனா பெண்ணா படிச்சவனா படிக்காதவன்னு கவலையே வேண்டாம். பக்தி இருக்கா, பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும், சுப்பிரமணியத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஒரு மனசுல எண்ணம் இருக்கா போரும். இது சிந்துதே என்று காட்டிக்கொண்டே சமுத்திரக்கரையில இருக்காரு. தமிழே பவித்ரம் பராசக்தி புத்திரம். அப்படி பராசக்தி புத்திரம்னா அவர் இருந்துட்டு அப்படி ஆரம்பிச்சு அற்புதமாக அந்த புஜங்க பிரயாசம் யதார்த்தனங்காலயம் துங்கா ததைவாவத சந்நிதோ சேவதம்மே சதா பாவையே சமுத்திரத்தினுடைய அலைகள் பெரிய அலையா வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அடையப்பா இது மோதி விடும் போல இருக்கேன், நம்மளோட உள்ள இட்டுன்னு போயிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா என்ன, நம்ம கால் கிட்ட வரும்பொழுது காலை முத்தம் விட்டுட்டு போறது, அவ்வளவுதான். அது அழைச்சுன்னு போல. சின்ன அலை மட்டும் நம்பாதீங்க, சில தரத்துல எடுத்துட்டு போயிடும். ஆனா பெரிய அலை நீங்க பயப்பட்டேன்னா ஒரு கவலையும் கிடையாதுன்னு வந்து உங்க காலை தொட்டுட்டு போ, நமக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறது. அதே போல சமுத்திரத்தினுடைய அலைகள்லாம் லயம் துங்கா பெரிய பெரிய அலைகள்லாம் கிட்ட வந்ததுமே சாதாரண அழிஞ்சு வருது. ததைவாவதே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான பிரச்சனைகள் இருக்க என்ன ஆகும்னு தெரியல. பையன் அழகா படிக்கிறார் சார், 4ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற அந்த பையன். ஒரு அம்மா வந்து சொன்னா என்கிட்ட, எந்த கேள்வி கேட்டாலும் பட்டுன்னு சொன்னான் ஆன்சர்லாம். நான் மட்டும் இல்ல, யாரு கேட்டாலும் சொல்றான், டீச்சர் கேட்டாலும் சொல்றான். ஆனா அவனுக்கு என்னடா ஒரு வழக்கம்னா பரீட்சையில எழுத சொன்னா எழுத மாட்டேங்கிறான். இப்படி ஒரு பையன். அவன் என்ன பண்றது, ஆனுவல் எக்ஸாமினேஷன் பரீட்சையில கொடுத்தான், முழுக்க பேர் மட்டும் எழுதி வெத்து பேப்பர் கொடுத்துட்டு வந்துடலாம். அவனுக்கு என்னதான் சொல்வேன். அவன் என்ன பண்ண, ஸ்கூல் டீச்சர் கூப்பிட்டு அனுப்பிச்சா. யார் அப்பா? அப்பா நான் போல டீச்சர் கிட்ட பயமா இருக்குங்கிறது. எப்படி இருக்கு பதிலா? அம்மா போனா கூட என்ன இந்த பாருங்க இப்படி எழுதிருக்க, வெறும் பேப்பர் பேர் அவன் பேர் தான் இருக்கு. அட்லீஸ்ட் கொஸ்டின் பேப்பரை காப்பி எடுத்திருந்தாலும் நான் மக்களுக்கு போடுவேன். ஒன்னும் ஒரு நாள் எழுதி கொடுத்திருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லுங்க, கையில் தானே பண்ணணும். இந்த அம்மா சொன்னா ஓரல் டெஸ்ட் வைங்கன்னு. ஓரல் டெஸ்ட் நான் முன்னாலேயே பார்த்துருக்கேன். கிளாஸ்ல எதை கேட்டாலும் கேட்கறதுக்கு முன்னால் அவன் தான் சமாதானம் சொல்றான். இந்த துன்பத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு ஒன்னும் ஒரு வழி, ஒன்னும் கவலையும் கிடையாது, ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க போய் ஹெட் மிஸ்டர்ஸா பாருங்க. ஹெட் மிஸ்டர்ஸ் பார்த்தா அந்த அம்மா என்ன பண்ணுவா பாப்போம். அவங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா இல்லையா? என்ன பண்றதுன்னு வேற ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணீங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு அவனுக்கு வேண்டிய சாக்லேட் எல்லாம் கொடுத்து, உனக்கு தோணினது எழுது, நான் இதைதான் எழுதுன்னு சொல்ற, பரீட்சைன்னு வச்சா தானே நீ சொல்ற, உனக்கு என்ன தோன்றதோ அது எழுது, நீ எழுதி இருந்து பார்க்க தெரியுமா. அவன் பாரு கொஸ்டின் பேப்பரை படிச்சிருக்கானோ இல்லையோ, அதுல இருக்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் எழுதினான். என்னென்ன அந்த சுப்பிரமணிய அனுகிரகம். இந்த அம்மா உட்காந்து சுப்பிரமணிய அட்டோத்திரத்தை படிச்சுட்டு இருக்கா, வேற வழி இல்லை. என்னடா, எதை லோகத்துல சாதாரணமாக உங்க யுக்தியினாலேயோ எதையோ நீங்க சால்வ் பண்ண முடியாதோ அவைகள்லாம் சால்வ் பண்ணி உங்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறது சுப்பிரமணிய சுவாமி. என்ன இன்னல்கள்லாம் வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான இன்னல்களை அறிந்தவர் அவர். ததைவாபத சந்நிதௌ சேவதம்மே இது ஊர்மி பங்கீர் தர்சயந்தம் அப்படின்னு அலைகளை காட்டிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, உங்களுக்கு வாழ்க்கையில வரக்கூடியதான துன்பங்கள்லாம் இது மாதிரியப்ப, இப்படி பண்றதா அப்படி பண்றதா, பண்ணாம இருக்கிறதா பண்ணி தொலைக்கிறதா ஒண்ணும் தெரியலையே. வாழ்க்கையில அப்படின்னா இந்த சொல்றதா சொல்லாம இருக்கிறதா ரெண்டு விதமாகவும் கட்டமாகத்தானே இருக்க. அப்படின்னு கட்டப்பட்டு இருக்கக்கூடியதான தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடியதான மனிதர்களுக்கு சரியான ஒரு வழியை காட்டக்கூடியதான ஸ்வரூபம் எங்க சுப்பிரமணிய சுவாமி. தேவோர்மை பங்கில் தர்சயந்தம் சதா பாவையே சரோஜே குஹந்தம். அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமி நான் வணங்குறேன்னு சொல்லி ஆச்சாரியார் அதோட இல்ல, அவர் அனுபவிச்சதான ஒவ்வொரு ஸ்வரூபம் பாருங்க,
அம்பாள் மடியில சுப்பிரமணிய சுவாமி உட்கார்ந்துட்டு இருக்காரா. குழந்தைய கொஞ்சணும்னு பரமேஸ்வரனுக்கு ஆசையா பாருங்க. நம்ம ஆசையெல்லாம் பூர்த்தி வைக்கக்கூடியதான பரமேஸ்வரனுக்கு அவருக்கு ஒரு ஆசையா என்னன்னா, இந்த அழகான குழந்தைகள்ல அழகுன்னு கிருஷ்ண பரமாத்மா இருக்கார், சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். அவருக்கு முருகன்னு பேரு. என்னடா ரொம்ப அழகானவர்னு அர்த்தம். அப்படி இந்த அழகான குழந்தைகளை எல்லாருமே அழகுதான். வளர்ந்த பிறகுதான் மீசையும் தாடியும் எது வச்சுட்டு அகோரே தியோதகோரே அப்படி ஆயிடுறா. குழந்தையா இருக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஆனந்தம் தான். அதுலயும் இந்த சுப்பிரமணிய சுவாமி ரொம்ப அழகானவர். அவரை கொஞ்சணும்னு பார்க்கிறார். அந்த குழந்தையும் அம்மா மடியில தான் உட்கார்ந்து இருக்க. ரெண்டு கையும் காட்டி அப்படியே அம்மா மடியில் இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமிய இங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு. சமுத்பத்தியதாதம் சயந்தம் குமாரம் தாவி அப்பா மடியில வந்து உட்கார்ந்தாரா. அப்படின்னு அந்த பரமேஸ்வரன் ஜெகத்குருவா இருக்கக்கூடியதான பரமேஸ்வரனை போய் ஆலிங்கனம் பண்ணதான் சுப்பிரமணிய சுவாமிய நம்ம என்னத்தான் பேச முடியும்? அவரை ஒண்ணுதான் கேட்கிறேன், வயசாயிட்டே இருக்கு, நாளுக்கு நாள் வயசாயிட்டே இருக்கு. அந்த பரமேஸ்வரன் என்ன பண்ணினார், புதுசாக அழகான மோட்டர் கார் கொடுத்தார். அந்த மோட்டர் கார்ல என்ன பண்ணினார், டேங்க ஃபுல்லா ரொப்பி கொடுத்துட்டார். ரொப்பி கொடுத்துட்டு என்ன ஆச்சுன்னு மறுபடியும் அதுல பெட்ரோல் போட முடியாது, அவ்வளவுதான், இருக்கிற வரைக்கும் ஓட்டலாம். நமக்கு என்ன ஆச்சு தெரியுமா, புதுசா கார் வந்தா வேகமா ஓட்டிட்டோம், உபயோகம் இல்லாத இடத்துக்கெல்லாம் ஊசி வாங்கிறது டெவலட் கார்ல போறோம். என்னடா இந்த சரீரத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியல, இப்படி பயன்படுத்திட்டான். ரிசர்வுக்கு வந்தாச்சு, 60 வயசு ஆயிடுச்சு. என்ன பண்றது? இப்ப காரை ரிப்பேரும் பண்ண முடியாது, பெட்ரோலும் போட முடியாது, ரொம்ப நாள் வராதுன்னு தெரியும். காரை விட்டு இறங்குறதுக்கு மனசு இல்ல, வெறுமனை உட்கார்ந்துட்டு இருக்கேன் சார் கார்ல. அப்படின்னா இந்த சரீரம் இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணணும்? ஐயா ஒரு நாளைக்கு யமதர்மராஜா வந்துருவார். அவர் கூட தனியா வரதில்ல. மகா கோபித்தனால இருக்கக்கூடியதான பண்டாளோட வர கையில சூலம் கத்தி இவைக்கெல்லாம் வச்சுட்டு அடி குத்து வத, இதுதான் அந்த தூத்தாளுக்கெல்லாம், வேற வாழ் தெரியாது. அப்படி இருக்கிறவங்களோட அடி குத்து அப்படின்னு பயமுட்டுறாங்க. அப்ப என்ன பண்ணணும், மயூரம் சமாருஹ்யமாபீரிதித்வம், அந்த மயில் வாகனத்துல ஏறி வந்து எங்கிட்ட வந்து பயப்படாதே, பயமே. இந்த அபய முத்திரை அம்மா கிட்ட இருந்து வாங்கிட்ட. அந்த பயத்தை இல்லாம பதன்ய பாணிபியாம் அபயவரதோ தெய்வத கணக துவமேகா நைவாசி பிரகட்டித வராபித்யபிநயா. ஏன் கதாகி உங்களுடைய பாதம் இருக்கு, அதுவும் பயாத்ராத்தும் தாதும் சகலமபி வாஞ்சா சமதிகம். என்னென்ன ஆசைகள் உங்களுக்கு வேணுமோ அதை விட அதிகமா கொடுத்துடுறாங்க. மறுபடியும் ஆசைப்படாது, ஆசைப்பட்டுதான் சம்சாரத்துல அவதிப்பட்டு இருக்காய், உன் ஆசைகள்லாம் தீரட்டும் அப்படின்னு பயத்தை போக்கி எல்லா ஆசையும் பூர்த்தி பண்ணக்கூடியது அந்த அம்பாள். அவருக்கு தான் வரம் பெற்றதான சுப்பிரமணிய சுவாமி. மயூரம் சமாரோக்கியம் அப்படின்னு என் சமீபத்துல வாங்க வாங்க அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, எங்க சுப்பிரமணிய சுவாமி எப்படின்னு அவர் நினைச்சா போறோம்னு சரீரத்தில் இருக்கக்கூடியதான எல்லா வியாதிகளும் ஓடி போயிடும். ஒரு வியாதியும் கிட்ட இருக்காது. எதுக்கு டாக்டர் முடியாதுங்கிறாரோ அந்த வியாதிகள்லாம். மொரஜுரம்னு வருது சார், மத்தியானம் 3 மணிக்கு வரும் கரெக்டா. அது என்னன்னா மாத்திரை போட்டுட்டேன்னா குறைஞ்சு போயிடுது. நாளைக்கு எல்லாம் நாளன்னைக்கு கரெக்டா 3 மணிக்கு மறுபடியும் ஜுரம் வருது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் இது மொரஜுரம் சார், அப்படிதான் வந்துட்டே இருக்கும், 8ஆம் நாள் தெரியாது. அப்ப நீங்க ஏன் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு, நான் வந்தா மருந்து கொடுக்கறது தான் படிச்சேன், ஏன் வருதுன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். அனுபவிச்சுன்னா நான் அப்பப்ப மருந்து போட்டுட்டே இருக்கோம். பிபி வந்ததுன்னா ஜென்மா முழுக்க மருந்து போட்டுப்போம். சுகர் வந்ததுன்னா சாப்பிட்டாலும் சுகர், சாப்பிடாத போனாலும் சுகர். என்னத்தான் பண்றது, தீர்த்தத்தை சாப்பிட்டாலும் சுகர் வந்துட்டே இருக்குங்க, மருந்து போட்டுட்டே இருக்கும். இதுதான் விவகாரம். அது யமதர்மராஜனுடைய தூதைகள் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அனுப்பிச்சிருக்காரு. அது மாதிரி விவகாரம் இருக்கு. அபஸ்மாரம் மனுஷனுக்கு முக்கியமா புத்தி வேலை செய்யணும்.
எப்ப எது கேட்டாலும் அது மாறுதலா பதில் சொல்லிட்டே இருந்தானே, வெறுமனே உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கான். எதை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா சம்பந்தம் இல்லாம பதில் சொல்றான். என்ன பண்றது? அவனை அடிக்கவும் முடியாது, வச்சுக்க முடியாது.